வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் தலைப்புச் செய்தியாக, தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு நேர குளிரும், அதிகபட்ச வெப்பநிலை பகல் நேர வெயிலும் அடுத்த 10 நாளில் தலைகீழாக மாறப்போகிறது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய குளிர்காற்று தலைகீழாக மாறி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வெப்ப காற்று வந்து வெப்ப நீராவியை கொண்டு வந்து காற்றழுத்த தாழ்வு நிலையை உருவாக்கி மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது இந்த மாத இறுதி நாட்களிலே. இது ஏற்கனவே பலமுறை நாம் அறிவித்தும் நீண்டகால அறிக்கையில் வழங்கியும் 23ஆம் தேதிக்கு பிறகு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு, 22 நாள் தாமதமாக 25ஆம் தேதி வர இருக்கிறது என்று திரும்ப திரும்ப அறிவித்துக் கொண்டிருந்த நிலையில அது 90% அளவிற்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 10% உறுதிப்படுத்தி ஆக வேண்டி இருக்கிறது. ஆக வாய்ப்பு அதிகமாகிவிட்டது. 25ஆம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு, 24 இலங்கைக்கு மழை வாய்ப்பு. ஏன், எப்படி, அறிக்கையில் விளக்கமாக பார்ப்போம். அதற்கு முன் இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்போம். இன்றைய வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 36.5, நேற்றைக்கு 37 போனது, இன்றைக்கு 36.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக அதே கரூர் பரமத்தியில் 16 டிகிரி. ஆக குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் 20.5 டிகிரி செல்சியஸ் வேறுபாடு. பாருங்கள் வானிலையின் அமைப்பை. ஒரே ஊரில் இரவிலே நடுங்கும் குளிர், அதே ஊரில் பகலிலே வாட்டும் வெயில். அது எங்குமில்லை, கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தியில். பிற இடங்களும் இதை ஒட்டித்தான் இருக்கிறது. ஆக ஆனால் இங்கே இரண்டுமே அதிகம், குளிரும் அதிகம், வெயிலும் அதிகம். அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியை பொதுவாக பொறுத்த வரைக்கும் இயல்பை ஒட்டி இருந்தது. இப்போ இன்றைக்கு ஒரு சில பகுதிகளில் சற்று குறைவாகவும் இருந்தது, இயல்பைக்கு குறைவாக இருக்கிறது. காரணம் உயரழுத்தம். வடதமிழ்நாடு மற்றும் மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி அதிகமாக இருந்தது. 2 to 3 டிகிரி வரைக்கும் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 33 முதல் 36.5 வரை இருந்தது. நல்லா பாருங்க, எல்லா பகுதிகளிலுமே 33 to 36 டிகிரி செல்சியஸ் ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பதிவாகி இருக்கிறது. கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் 35 வரை இருக்கு. ஆனால் கொஞ்சம் சில இடங்களில் 29, 30 பதிவாகி இருந்தது. கடலோர பகுதிகளில் கிழக்கு காற்று நுழைகிற காரணத்தினாலே கடலோர பகுதிகளில் சில இடங்களில் 29, 30 கூட பதிவாகி இருக்கிறது. 31, 32, 33 கூட இருக்கிறது. கிழக்கு காற்று நுழைவதன் காரணமாக இது உள்ளே போய் தான் வெப்பத்தை அதிகரித்து கரூர் பரமத்தியில் 36.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவை எட்டுகிறது. ஓகே, நாளை எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? இதே வெப்பம்தான், இதே குளிர்தான் 23ஆம் தேதி வரை. 24 ஏற்பட போகிறது தலைகீழ் மாற்றம். தென்னரைக்கோளத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய புயலானது வட அரைக்கோளத்தில் இருந்து குளிர்காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலே, தமிழ்நாடு ஊடாக குளிர்காற்று பயணிக்கிற காரணத்தினாலே உயரழுத்தத்தையும் தமிழ்நாட்டின் கரைக்கு அப்பால் ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்து உயரழுத்த காற்று தமிழ்நாட்டின் தரையில குளிர்காற்றை மூடுபனியையும், அதாவது இரவிலே குறைந்தபட்ச வெப்பநிலையையும் பகலிலே அதிகபட்ச வெப்பநிலையும் உயர்த்தும் வண்ணம் இந்த உயரழுத்தம் செயல்படுகிற காரணத்தினாலே இந்த நிலை. இது அப்படியே வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக 23 படிப்படியாக மாறத் தொடங்கும். 25ஆம் தேதி முற்றிலுமாக தலைகீழ் மாற்றமாக வடக்கிலிருந்து தெற்கே போகும் காற்று தெற்கிலிருந்து வடக்கே வர தொடங்கிவிடும். சுமத்ரா தீவருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும், தென்சீன கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும், தாய்லாந்து வளைகுடா வழியாக தெற்கு மலேசியா மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதி வழியாக சுமத்ரா தீவு காற்று சுழற்சியோட வந்து இணைந்து தீவிரமடைந்து இலங்கையை நோக்கி நெருங்கி வரும்.
இந்த முறை இலங்கையை நோக்கி நெருங்கி வருவது மட்டுமல்லாமல் மார்ச் 1ஆம் தேதி வாக்கிலே தமிழ்நாடு ஊடாக வளிமண்டலத்தில் மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் நோக்கி அந்த காற்று சுழற்சி நகர இருக்கிறது மார்ச் முதல் வாரத்தில். ஆக வரக்கூடிய 25ஆம் தேதி நெருங்கும் 26ஆம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவையும் தமிழ்நாட்டிற்கு தூறல் சாரல் வானிலையும் கொடுத்து 27, 28ஆம் தேதியில அப்படியே கொஞ்சம் வீக்கா இருப்பது போல காற்று சுழற்சி இருந்து கொண்டு மேலும் ஒரு காற்று சுழற்சியை தன்பக்கம் ஈர்த்து கொண்டு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை ஊடாக 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதி இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே 26ஆம் தேதியிலிருந்து மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது. இலங்கைக்கு உறுதியாகிவிட்டது 17, 18 நாளையே மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவு 2 நாள் நீடித்துக் கொண்டிருந்து இலங்கையின் தெற்கு பகுதி மட்டும் நாளை மறுநாள் மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கு பிறகு அந்த காற்று சுழற்சி புதிய காற்று சுழற்சியுடன் இணைவதற்காக சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடைந்து 23ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மீண்டும் மழைப்பொழிவை தொடக்கி 24 கூடுதல் மழைப்பொழிவை தொடக்கி 25 தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு மேகமூட்டத்தையும் தூறல் வானிலையை ஒரு சில இடங்களில் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற நிலையில 26ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரத்திற்கு உறுதியாக தென்கடலோரம் டெல்டாவிற்கு கிட்டத்தட்ட 100% உறுதியாக தெரிகிறது 26க்கு மேல். ஆனால் வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு எந்த அளவுக்கு எட்டும் என்பதுதான் அந்த 10% அந்த உறுதிப்படுத்துவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. இருந்த போதிலும் வடகடலோரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. கொஞ்சம் தாமதம் அடையலாம். அதாவது 28 மார்ச் 1ஆம் தேதி அமையலாம் அங்கே. ஆனால் டெல்டா தென் தமிழ்நாட்டுக்கு 26லிருந்து 26, 27, 28ஆம் தேதி தூறல் நனைக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. படிப்படியாக அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது வெயிலுக்கிடையே ஆங்காங்கே இடி மழை பொழிவை 27, 28 கொஞ்சம் பரவலாக்கும். பிப்ரவரி 28 கனமழை பொழிவை தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு, இலங்கைக்கும் டெல்டாவிற்கும். உள் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் 27, 28 ஆங்காங்கே ஒதுக்கி நல்ல மழை தெரிகிறது. மார்ச் 1, 2 தேதிகளிலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பை கொடுக்கும் வகையில் அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து காற்று குவிதலை ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கேரள வழியாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் வழியாக மேற்கு நோக்கி மழைப்பொழிவை கொடுத்து விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடக்கமே, அதாவது ஆரம்பமே, அதாவது மிக அதிக மழைப்பொழிவை கொடுக்கலாம். சில இடங்களிலே ஆரம்பம் எதிர்பார்ப்பை விட அதிகம், அதாவது ஆரம்பம் அதிகம் நான் சொல்லல, எதிர்பார்த்தது குறைவு, தூறல் நனைக்கும் மழை தான் எதிர்பார்த்திருந்தோம். ஆரம்பம் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாக கனமழை பொழிவை ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம். ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவையும் பரவலாக மிதமான லேசான மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய மாத இறுதி நாட்களாம் மற்றும் மார்ச் 1, 2 தேதிகளிலே கொடுப்பதற்கு சாதகம் உறுதி கிட்டத்தட்ட 90% வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக அறுவடை விவசாயிகள் 25ஆம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள். 25ஆம் தேதிக்கு பிறகு மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து 26லிருந்து மார்ச் 4ஆம் தேதி வரை கொடுக்கக்கூடிய அந்த மழை பொழிவு எங்கே எப்படி பாதிக்கும் மழையாக தெரியவில்லை. இருந்தாலும் அறுவடைக்கு இடையூறு கொடுப்பது உறுதி. ஒரு சில இடங்கள் கனமாக பெய்துவிட்டால் அறுவடைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மழை கூட ஓரிரு இடங்களில் தெரிகிறது. அவை எங்கே என்பதையும் அறிந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்து மாறுதல் அறிந்து பணி செய்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்து இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.